5 மணி நேரம். இன்னும் இங்கே பாருங்கள் எப்படி மழை பெய்யுது பாருங்கள் கைஸ். செம்ம மழை. 3 மணிக்கு ஆரம்பித்த மழை ரொம்ப பெய்யுது. இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு வரத்துக்கு போயிருக்காங்க. இன்னமும் வரலை. 5 மணி ஆகுது. அங்கே ஒதுங்கி நிற்கிறாங்க போல இருக்கு. பாவம். 5:45 ஆகுது கைஸ். டைம் 5:45. குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு நியூ vlog. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்க்கு. ஆஸ் யூஷுவல் தான் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். ரசம் பண்ணியிருக்கேன். அப்புறம் மலையாள டிஷ்ஷு அவியல் சொல்லுவோம். ஸோ அதையும் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்ட பிறகு நாங்கள் சொல்லுவோம். சாப்பிட்ட பிறகு நாங்கள் சொல்லுவோம். சொல்லணும் சரியா? வினயா பேபி என்ன பண்ணுறீங்க? என்னது? தோசை. சாப்பிடு 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 சாப்பிடு. தோசை, சட்னி, சம்மந்தி இருக்குது, சட்னி இருக்குது, சுகரும் இருக்குது. சாப்பிடுங்க பாப்பா. டாட்டா. அப்படி ஒரு பெரிய யுத்தத்துக்கு அப்புறம் கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. டாட்டா டாட்டா. அப்பா பெரிய போர்க்களம் தான் ஸ்கூலுக்கு அனுப்பு. டாட்டா பேபி. வினயா குளிச்செல்லாம் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். சரி சொல்லுப்பா, என்ன பசிக்குதா இல்லையா? இல்லை பட்னியா? நல்லா பசிக்குது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? காலையில் சொன்னேன். எத்தனை தடவை சொல்லுவேன்? என்னது ரசமா? ஆமாம். என்ன ரசம்னா 1/2 கிலோ புளி போடணும் அதுக்குள்ள. பின்ன புளி இல்லாமல் ரசமா? அதுக்கு 1/2 கிலோவே எடுத்து தூக்கி போடணும் அதுக்குள்ள. சரி அப்போ ஒன்று பண்ணுங்க. நாளையிலேருந்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. உங்கள் வாயிலேருந்து என்னதான் பண்ணாலும் நல்ல வார்த்தை வரப்போகுது இல்லை. இப்போ நான் எதுக்கு பண்ணோம்? அப்படி தானே கைஸ்? நான் எதுக்கு பண்ணோம்? நாளையிலேருந்து நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு எல்லாத்தையும் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு தேவையான அவ்வளோ குளிப்பாட்டுறது இது எல்லாமே நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஷுவர். நீங்கள் குக் பண்ணுவீங்களா? சீக்கிரமாக எழுந்துச்சு நாளைக்கு. என்னது தயிர்? இல்ல இல்ல தயிர் இல்ல. அப்ப தயிர் தான். அப்ப உங்களுக்கும் தயிர் தான் டெய்லி. நான் மட்டும் எதுக்கு கஷ்டப்படணும்? வெளியே போய் கிழிப்பீங்க நீங்க. ஐயோ வெயில். வெளியே அப்படியே போய் எவ்வளவு நாள் வெளியே போயிருக்கீங்க நீங்க? இனிமே தயிர் தான். அப்படியாவது வெளியே போங்க. நானும் பாக்குறேன். நானும் பாப்பாவும் வெளியில இருந்து சாப்பிட்டு வருவேன். யாரு நீங்க? பாப்பாக்கு டெய்லி பிரியாணி தான். பாப்பாக்கு டெய்லி பிரியாணி தான். பார்க்கலாம். அப்படியாவது பிரியாணி வாங்கி கொடுங்க பாப்பாக்கு. டைம் 1:40 ஆயிடுச்சு. லன்ச் டைம். கனவா சாப்பிட்லாம் இல்லையா? ரைஸு. மாமியார் இது கருவாடு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சொரா இல்லையா? அந்த சொரா மீன் தான். இது இருக்குது, அவியல் இருக்குது. நான் காலையிலே சொன்னேன் இல்லையா? அவியல், சாம்பார் இது ரசம் பண்ணியிருக்கேன். பிக்கலும் இருக்குது. இது போதும்ல? பப்படம் கூட வச்சுக்கலாம். அப்பளம் சொல்லுவாங்க தமிழில், அது கூட வச்சுக்கலாம். இது போதும்ல? தாராளம். நிறைய. இதுக்கு மேல என்ன வேணும்? ஜென்ஸாவை குறைக்கவே கூடாது. எத்து வீட்டுல திருந்து போச்சாலும் ஏன் கொண்டு வரல, ஏன் கொண்டு வரல? ஹஸ்பண்ட் தலையில தான். நீங்க தானே இப்ப அப்பளம் கேக்குறீங்க. அதான் அப்பளம் சொன்னேன். அப்படியே விட்ரா பண்ணிட்டேன். ஓகே, நானும் விட்ரா பண்ணிட்டேன். சாப்பிடலாம். மாமியார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி ரசம் எல்லாம் பிடிக்காது. அதனால புளி, நீங்கள் எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது, தெரியுதான்னு தெரியல. புளி, பச்சை மிளகு, உப்பு இதெல்லாம் போட்டுட்டு கோகனட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. சொன்னது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். புளி வேணுன்னா அந்த ஷேலட்ஸ் இருக்குல்ல, சின்ன வெங்காயம், அது கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் பச்சை மிளகா, உப்பு, அது நான் அந்த கோகனட் ஆயிலோடு நல்லா மேஷ் ஆகணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் பிடிக்காதனால அவங்க எப்பவுமே அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. ஹலோ கனவா, நீங்கள் உங்கள் அம்மா என்ன புளியில் அந்த பச்சை மிளகாலாம் போட்டு சாப்பிடுவாங்கள்ல, எப்பவுமே அதான் சாப்பிடுவாங்களா? கேரளாவில் அது ஃபேமஸா? ஆமாம், அதெல்லாம் சும்மா நார்மல் ஃபுட்டு. எதுவுமே சாப்பிடுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். சும்மா சொல்லக்கூடாது. நல்ல டேஸ்ட்டு தான். 5 மணி நேரம். இன்னும் இங்கே பாருங்கள் எப்படி மழை பெய்யுது பாருங்கள் கைஸ். செம்ம மழை. 3 மணிக்கு ஆரம்பித்த மழை ரொம்ப பெய்யுது. இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு வரத்துக்கு போயிருக்காங்க.
இன்னமும் வரல. 5 மணி ஆகுது. ஒதுங்கி நிற்கிறாங்க போல இருக்கு. பாவம். 5:45 ஆகுது கைஸ். டைம் 5:45. இப்போதான் வராங்க பாருங்க. பேபி ஹெல்மெட்டோட வராங்க. இதை பாரு பாப்பா. வினயா, மழை நனைஞ்சியாடா? நினச்சியா? ஹெல்மெட் இருக்கா? அதனால பார்த்தோம். பா, செம்ம என்ஜாய்மெண்ட்டா மழையில? அச்சா ஃபுல்லாக நனைஞ்சிருக்கா? ஐயோ. வரும்போது தொட்டு பார்க்கணுமா? யார? அச்சண்ட ட்ரெஸ்ஸை தொட்டு. ஆமாப்பா, நஞ்சிருக்கு, துடைக்கணும். பொண்ணுக்கு ஹெல்மெட் வச்சு கொடுத்துட்டு நான் அப்படியே மழையில வந்தேன். பொண்ணுக்கு ஹெல்மெட் வச்சு கொடுத்துட்டு நான் அப்படியே மழையில நனைஞ்சிட்டு தான் வந்தேன். ஷோ, பாவம். ஒரு நின்றல, பாவம். ரொம்ப கஷ்டம். அப்பா, பேபி இப்போதான் வந்து ஈவினிங் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு, பாவம் லேட்டாக வந்தால ஈவினிங் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு என்ன பண்ணாங்க வந்து சாப்பிட்டீங்களே, தோசை எல்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து பொம்மங்கண்ணி சாப்பிட போகிறாங்க. இல்லையா பேபி? வினயா, நாளைக்கு இல்லையா? யார் சொன்னா இல்லைன்னு? ஹலோ, என்ன மழை நாளைக்கு ஸ்கூல் இல்லைன்னா யாருமே சொல்லலை. நியூஸில் சொல்லுவாங்க. மழை ரொம்ப பெஞ்சுதுன்னா நியூஸ்லேயே சொல்லுவாங்க. இல்லைன்னா நாளைக்கு போகணும். சரியா? பேபிக்கு அப்படியே ஸ்கூல் இல்லைன்னா அவ்வளோ சந்தோஷம். நான் சொல்லவே இல்லை ஸ்கூல் இல்லைன்னு. அதுக்குள்ள சந்தோஷம் கிடையாதா? ஸ்கூலுக்கு போகணுமா? பக்கத்தில் வராத. மம்மி கிட்ட தான் சந்தோஷமா? அப்படியா? சரி, பரவாயில்ல. நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா ஸ்கூல்லே சொல்லுவாங்க லீவுன்னு. சரியா? இல்லைன்னா நாளைக்கு ஸ்கூல் போய் தான் ஆகணும். ஓகேவா பேபி? வீடியோ வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு திரும்ப பார்ப்போம்.